அன்புமிக்கவர்களே, யார் நம்மை நடத்துவது? எந்த சூழ்நிலை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது? உலகம் நம்மை சுற்றி இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த உலக கண்ணோட்டத்தில் நமது வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது நமது பதவியோ நமது பட்டமோ நாம் சேர்த்து வைத்த செல்வங்களோ இதுதான் நம்மை நடத்துகிறதா என்ற ஆழமான கருத்துகளோடு யார் நம்மை நடத்துவது என்று வார்த்தை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறை அருளும் இறை ஆசீரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, பொதுவாக வளரும் குழந்தை படிப்படியாக ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ளுகிறது. இதுதான் இயற்கை நீதியாக இருக்கிறது. இந்த குழந்தைக்கு எடுத்த உடனே எந்த ஒரு திடப்பொருளையும் உணவாக கொடுக்க மாட்டார்கள். ஒரு திரவமாக மாற்றி அந்த குழந்தை உண்ணுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி அந்த குழந்தைக்கு ஊட்டுகிற தாயை நாம் பார்க்கிறோம். இதை போலத்தான் அந்த குழந்தை பருவத்தில் அனைத்தையும் புரிந்து கொள்ளுகிற தன்மையிலும் பக்குவத்திலும் மன வளர்ச்சியிலும் அவர்கள் இருப்பதில்லை. தக்க வேலை வர வேண்டும், தக்க சூழ்நிலைகளுக்கு அவர்கள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா மனப்பாங்கையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் நியதியாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியை நிகழ்த்து காட்டுகிறார். இதோ நான் இப்போது உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன், ஆனால் இப்போது இது உங்களிடத்தில் சொல்ல முடியாது. நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும். நீங்கள் உங்களது வாழ்வில் யார் உங்களை நடத்த போகிறார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இறைவன் வழியையும் துணையையும் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14:16 சொல்லுவது போல, நானே வழியும் உண்மையும் வாழ்வு. உண்மையாகிய கடவுளை அறிந்து வழிபட ஆவியான ஒரு உதவி செய்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகிறது. அப்பொழுதுதான் யார் நம்மை நடத்துகிறார்கள் என்ற உண்மை தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று உணர்த்துகிறாரா. அன்புமிக்கவர்களே, பொதுவாக நமது குணம் பிறர் சொல்வதை கேட்டு அதில் உண்மை இருக்கிறது என்பதை நம்பக்கூடிய தன்மையில் நாம் இருக்கிறோம். ஒரு விஷயம் உண்மை என்று சொல்வதற்கு திரும்ப திரும்ப மனித ஆற்றலை தான் நாம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? மனித ஆற்றல் நம்மை எல்லா நிலையிலும் திசை திருப்பும் வாய்ப்புகள் பல உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பொய்யை உண்மையாக திருத்த சொல்லும் விந்தையையும் உண்மையை பொய் என்று மாற்றுகிற யுக்தியையும் மனிதர்கள் ஏராளம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இறைவன் உணர்த்துகிறார். ஆகத்தான் இந்த கலவையில் இந்த பொய்யும் உண்மையும் கலந்திருக்கிற இந்த கலவை நிலையில் உண்மையை சலித்தெடுக்கும் ஆற்றல் மனித அறிவுக்கு குறைவு. எனவே யோவான் 16:13 சொல்லுகிறார், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லுகிறார். எனவே யார் நம்மை வழிநடத்துவது என்று பார்க்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக உண்மைக்கு ஏற்றவாறு வழிநடத்துவார் என்ற அந்த உண்மையை இறைவன் என்று உணர்த்துகிறார். அன்புமிக்கவர்களே, எனவே எசையா 58:11 சொல்லுவது போல, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். எல்லா சூழ்நிலையும் யார் நம்மை வழி நடத்துவது என்றால் ஆண்டவர். அவர் நமக்காக விட்டு சென்ற அந்த துணையான நிறைவை நோக்கியும் உண்மையை நோக்கியும் ஆசிரியை நோக்கியும் நம்ம வழி நடத்துவார். எனவே குடும்பத்துல எத்தனையோ சூழ்நிலைகள் உண்மைக்கு ஏற்ப நடக்க முடியாத நிலைகள் வரலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் இறைவனையும் வார்த்தையும் ஆவியானவரை மட்டுமே சார்ந்து வாழுகின்ற பொழுது நிச்சயம் அங்கு நிறைவு இருக்கும், நிச்சயம் அங்கு ஆசீர்வாதம் இருக்கும், நிச்சயம் அங்கு அன்பு நிலைத்திருக்கும். எனவே அதை உணர்ந்து நம்மை வழிநடத்த துணையாளர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். கவலை வேண்டாம், ஆசீர் உங்களோடு. பிரைஸ் தி லார்ட்.